தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் தான் உங்க கோபிநாதன் பேசுறேன். இன்னைக்கு செப்டம்பர் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையத்திலேருந்து காலை 8:45க்கு ஒரு வானிலை அறிக்கை வெளியாயிருக்கு. அதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் எச்சரிக்கைய குடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மிதமான ஒரு லேசான மழை வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்காங்கே எல்லா பகுதிகள்லயும் இருக்கும் அப்டின்ட்டு நமக்கு ஒரு எச்சரிக்கைய இந்திய வானிலை ஆய்வு மையம் குடுத்துருக்காங்க. அதே சமயத்தில உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய மேற்கு காற்று, தென்மேற்கு காற்று கொஞ்சம் தீவிரம் அடைய போது. அதன் காரணமாக நம்மளுடைய கோவையிலிருந்து அங்கே கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள்ல நல்ல மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்கள்ல இருக்க போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது உறுதியாகவே நடக்க போது. அதாவது நீலகிரியிலிருந்து ஆரம்பிச்சு, நீலகிரி, கோயமுத்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொள்ளாச்சி பகுதிகள்லலாம் இன்னும் மழை இல்லன்னுலாம் சொல்றாங்க. இருந்தாலும் மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல்லு, தேனி, அதுக்கப்புறம் விருதுநகரு, அதுக்கடுத்து வந்து தென்காசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேனி, திண்டுக்கல்லு எல்லா பகுதிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழைப்பொழிவை வந்து பெறப்போது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரளாலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு வேகமான காற்று, மேற்கு காற்று, தென்மேற்கிலிருந்து காற்று வந்து தீவிரமடைய போது. தமிழ்நாட்ல இன்ன வரைக்கும் வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை முடிவடையல. எப்ப சார் தென்மேற்கு பருவமழைலாம் முடிஞ்சு தமிழ்நாட்ல வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதக சூழ்நிலை இப்போது வரை நமக்கு தென்படல. அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு தான் தமிழ்நாட்ல வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சுன்னா, அப்புறம் சென்னையிலேருந்து நம்மளுடைய கன்னியாகுமரி வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள், ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள், அப்புறம் வடகடலோர மாவட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து எல்லா பகுதிகள்லயுமே குளிர்ந்த காற்று இருக்கும். ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வானிலை அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோயமுத்தூர்லேருந்து அந்த பகுதி, இன்னையிலேருந்தே நம்ம சொல்லலாம். கோயமுத்தூரோட ஒட்டுமொத்த அந்த மலைப்பகுதிகள், நீலகிரி உட்பட எல்லா பகுதியிலயும் கனமழை இருக்கும். அதுக்கப்புறம் தேனி, தென்காசிலலாம் நல்ல மழைப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது எத்தன நாளைக்குன்னா, செப்டம்பர் 27 வரைக்கும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகு மந்தமான வானிலை. அதாவது இப்ப சென்னையிலேருந்து எல்லா பகுதியிலயுமே வெயில் அடிக்குது. தென்மேற்கு பருவமழை காலத்தில நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 30 சென்டிமீட்டர். ஆனா, இங்க பெய்திருக்கிறது 31 சென்டிமீட்டர். இது இயல்பை காட்டிலும் 4% கூடுதலா பொழிஞ்சிருக்கு. சில மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழை ஒழுங்கா பெய்யாம இருக்கலாம். அது வந்து இருந்தாலுமே நமக்கு வடகிழக்கு பருவமழை நமக்கு நல்ல மழைப்பொழிவ தருங்க.